ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிலா வந்துட்டு சோழனோட டிவோர்ஸ் கேஸ் விஷயமா லாஸ்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு பேசுறாரு. நீ என்ன சொல்ல போற? வேணான்னு சொல்லிருவியா? இல்ல டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிருவியா? அப்படின்னு கேட்கறாங்க. இது என்னண்ணா கேள்வி? எப்பவுமே வந்துட்டு சோழன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முன்னாடினா அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனா இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதா இருக்கு. அதனால கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப போகும்போது கார்ல பேசிட்டே போறாங்க. நிலாவும், சோழனும். அப்ப சோழன் கிட்ட நீங்க இனிமே பொய் சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படின்னா நான் வந்துட்டு இனிமே அப்படியெல்லாம் உங்கள விட்டு போறேன்னுலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாரி இன்டைரக்ட்டா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கும் ஒரே சந்தோஷம். நான் சொன்ன பொய்யெல்லாம் உன்ட்ட ஒத்துக்கிட்டேன் தானே நிலா? இவ்வளோதான் நான் சொன்னது. இதுக்கப்புறம் வேற எதுவுமே நான் சொல்லல. அதுவும் நீ என் கூட இருக்க அப்படின்னா, இனிமே அதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. நீங்க போயிட்டு சைன் பண்ணுங்க நிலாவ சொல்றாங்க. அந்த கேப்ல எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்கறாங்க. அவரு நீ போய் சைன் பண்ணிட்டு வா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துர்றாரு. வெளிய வரும்போது இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆனப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ்காரர பாத்துர்றாங்க. அப்ப அந்த போலீஸ் கிட்ட பேசுறாங்க. நீயும் உன் ஒய்ஃப் வந்தீங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப ஆமா நாங்க வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா வந்தோம். ஆனா நாங்க வந்துட்டு சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சோழன். அப்படியா நீ மட்டும் நல்லா பிளான் பண்ணி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்ட. இப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றாரு. இந்த விஷயத்த எல்லாமே நிலா வந்துட்டு கேட்டுர்றாங்க. அப்போ சோழன் வந்து பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்மள அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்கிட்டயே போயிட்டு, இப்போ எங்க வீட்ல வந்து என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் இல்லையா? இப்போ வந்து நான் உங்க ஸ்டேஷன்ல இப்படி சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து அதுலேருந்து தப்பிச்சிருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பாம்மா உனக்கு பிடிக்கல, உங்க வீட்ல கம்பல் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா நாங்க வந்து அவங்க வீட்ல பேசி, இல்ல கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்போம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது வந்து வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணது கிடையாது. இந்த சோழன் வந்து நம்மள பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு தெரிஞ்சிருது. ஆனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல உள்ள கூப்பிடுறாங்க ஜட்ஜு. கூப்பிட்டு 2 பேத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது சோழன் சொல்றாரு, எனக்கு வந்து இவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நிலா வந்து இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயத்த சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க மனசுக்குள்ள. ஆனா அத ஜட்ஜு முன்னாடி சொல்லல. பட் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு சோழன் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வரும்போது நல்லா பேசிட்டு வந்து இப்ப இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஜட்ஜும் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுல இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இருக்கீங்கன்னா, வேற ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.